ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ இன்னைக்கு நம்ம தேர்ட் டே என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதர் சயின்ஸ்ல இருந்து தான் அதர் 30 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். ஸோ நம்மளுடைய டார்கெட் குரூப் 4 அண்ட் லேப் அசிஸ்டன்ட்காக டே பை டே நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு தான் இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம டே த்ரீக்கான வீடியோஸ் பார்க்க போறோம். என்ன இருக்கு இதில் சயின்ஸ்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் சரியான கூற்றை தேர்ந்தெடு, சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு செல் உயிரி உறுப்பு மற்றும் உறுப்பு மண்டலங்களை கொண்டது. ஒரு செல் உயிரி உறுப்பு மற்றும் உறுப்பு மண்டலங்களை கொண்டது. ஒரு செல் உயிரிக்கு வந்து உறுப்பு மண்டலமே இருக்காது. அடுத்தது, செல்களின் அளவு அதிகரிப்பதன் மூலம் வளர்ச்சி அடைகிறது. எஸ், செல்கள் வந்து பெருசாக தான் நமக்கு உடல் வந்து வளர்ச்சி அடையுது. சோ நமக்கு பிறக்கும் போது இருக்கக்கூடிய செல்களுடைய வளர்ச்சி அடையும் போது தான் நம்மளுடைய உடல் வந்து வளர்ச்சி அடையுது. ஒரு செல் உயிரி அனைத்து வாழ்க்கை செயல்களையும் செய்யாது. ஆமா, அதுவும் உண்மைதான். அனைத்து வாழ்க்கை செயல்களும் இல்ல, அதுக்கும் வந்து இருக்கும், சில வாழ்க்கை செயல்கள் இருக்கும். ஆமா, அப்ப ஆன்சர் வந்து 2 அலோன், இரண்டாவது கூற்று மட்டும் தான் சரியான கூற்று. அடுத்தது மேட்ச் த ஃபாலோவிங் கேட்டிருக்கான். ஹைபர்னேஷன் என்றால் குளிர்கால உறக்கம். அந்த குளிர்கால உறக்கத்தை யாரு என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, போலார் ரீஜன், அதாவது துருவ பகுதியில தான் வந்து குளிர்கால உறக்கம். ஏன்னா போலார் ரீஜன்ஸ்ல தான் வந்து அதிகமா பனிப்பொழிவுகளாக இருக்கும். சோ அந்த ரீஜன்ல வர்றதுதான் குளிர்கால உறக்கம். சோ கோடைக்கால உறக்கம் ஆஸ்டிவேஷன், அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மவுண்டைன்ஸ், மலைப்பகுதியில தான் கோடைக்கால உறக்கம். பென்குவின் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆமை, நீலகிரி வரையாடு வந்து நத்தை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 4, 1, 2, 3 இதுதான் வந்திருக்கும் கரெக்டா. அடுத்தது இன்னொரு மேட்ச் த ஃபாலோவிங். விட்டமின் பி எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முட்டைகோசுடன் தொடர்புடையது விட்டமின் பி. அதே மாதிரி விட்டமின் சி எதனுடன் தொடர்புடையது பாத்தீங்கன்னா, தாவர எண்ணெய்களுடன் தொடர்புடையது தான் விட்டமின் சி. நெக்ஸ்ட் விட்டமின் இ வந்து பச்சை மிளகாயுடன் தொடர்புடையது. ஓகேங்களா, விட்டமின் இ வந்து பச்சை மிளகாய். அடுத்தது வைட்டமின் கே வந்து முழு தானியம், ஹோல் கிரெயினோட தொடர்புடையது தான் வைட்டமின் கே. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு இது இருக்கு வைட்டமின்ஸ். அது இது வந்து இண்டிவிஜுவலாகவும் படிக்கலாம். வைட்டமின் பி சத்து வந்து எதுல இருக்கு பின்வருவனவற்றுள் அப்படின்னு கேள்வி கேட்கலாம். ஸோ அதையும் படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்ததும் ஒரு சூஸ் த கரெக்ட் ஆன்சர், சரியான கூற்றை தேர்ந்தெடுன்னு சொல்லியிருக்கேன். பாக்டீரியா ஒட்டுண்ணியாகவோ அல்லது தன்னிச்சையாகவோ நுண்ணுயிர்களாகவோ காணப்படும். ஆமா, பாக்டீரியா வந்து ஒட்டுண்ணியாகவும் இருக்கும், இல்லைன்னா தன்னிச்சையாகவும் செயல்படக்கூடிய வல்லதுதான். அதே மாதிரி நுண்ணுயிரிகளாகவும் காணப்படும். பிகாஸ் பாக்டீரியாவுக்கு வைரஸுக்கு தான் உயிர் இல்லை, பாக்டீரியாவுக்கு உயிர் இருக்கு. அவை திசுக்களை ஊடுருவி செல்லாதுன்றது வந்து பொய்யான ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா, சோ ஆன்சர் வந்து 1 அலோன் தான். அடுத்தது, the smallest bone in our body stapes, அதாவது நமது உடலில் காணப்படும் எலும்புகளில் மிகச்சிறிய எலும்பான அங்கவடி எலும்பானது வந்து எத்தனை மில்லிமீட்டர் அளவை கொண்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2.8 மில்லிமீட்டர் அளவை கொண்டது தான் நம்ம ஸ்டேப்ஸ்னா அங்கவாடி எலும்பு. அது வந்து எவ்வளவு ஸ்மால், அதான் இருக்கிறதுலே சிறிய எலும்பு, அதனுடைய அளவு வந்து 2.8 மில்லிமீட்டர். அடுத்தது, சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். மசில்ஸ், ஓகேங்களா, மசில்ஸ் ஆஃப் த பாடி கேன் புல் அண்ட் புஷ். ஓகேங்களா, இது பேஷ் இல்ல, புஷ். ஓகே, அடுத்தது 2 மசில்ஸ் ஆர் ரிக்வயர்ட் டு மூவ் எ போன் அட் ஜாயிண்ட். அதாவது தசைகளால் தள்ள மற்றும் இழுத்துக்கொள்ள முடியும். நம்மளுடைய தசைகள் வந்து தள்ளவும் இழுத்துக்கொள்ள முடியுமானா அது வந்து ஃபேக்டே கிடையாது, அது வந்து ட்ரூ கிடையாது, ஃபால்ஸான ஒரு ஸ்டேட்மெண்ட். மூட்டுகளில் எலும்புகளை அசைவிக்க 2 தசைகள் தேவை அப்படின்னா, ஆமா, நம்ம மூட்டுகள்லாம் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு தசையும் இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு தசையும் தான் அந்த எலும்புகளுடைய அசைவை வந்து ஏற்படுத்துறதுக்காக தேவைப்படக்கூடிய ஒரு இதுவாகும். சோ அதனால அது வந்து ஒரு ட்ரூ ஸ்டேட்மெண்ட் தான். அடுத்தது, ஒரு தசை சுருங்கும் போது மற்றொன்று விரிவடைகிறது. இப்ப பாருங்க, நம்ம கையவே இப்படி மடக்குறோம்னா உள்ளார இருக்கிற தசை சுருங்குதுன்னா வெளியில அந்த கை முட்டிக்கு அந்த பக்கம் இருக்கிற தசை என்ன ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்போ ஒரு தசை சுருங்கும் போது மற்றொரு தசை விரிவடைகிறதுனா அதுவும் ட்ரூ ஸ்டேட்மெண்ட் தான். அப்ப ஆன்சர் 2 and 3 ரெண்டுமே கரெக்ட் தான். அடுத்தது, ஃபங்க்ஷன் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம், நரம்பு மண்டலத்தின் செயல் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, நரம்பு மண்டலத்தின் வந்து உணர்ச்சி உள்ளீடு. அதாவது நம்மளுடைய நரம்பு மண்டலம் தான் நமக்கு எதனா ஒரு தீனா சுடும், அப்ப அந்த மாதிரி ஒரு உணர்ச்சிகளை வந்து உள்ளீடு செய்வதற்கும் சென்சரி இன்புட்டாவும் நரம்பு மண்டலம் தான் செயல்படுது. இன்டகிரேஷன், அதாவது அனைத்து செயல்களையும் ஒருங்கிணைச்சு ஒரு மனிதர்களை வந்து புரிய வைக்கக்கூடிய அந்த சக்தியையும் ஒருங்கிணைப்புக்கும் வந்து நரம்பு மண்டலம் தான் செயல்படுது. ஒரு செயல் வெளிப்பாடு, நீ ஒரு ஆக்ஷன் செய்யறனா அதனுடைய வெளிப்பாடு கொண்டு வர்றதுக்கும் எதுதான் செயல்படுது, நரம்பு மண்டலம் தான். சோ ஆன்சர் அனைத்தும் ஆல் ஆஃப் திஸ். ஓகேங்களா. அடுத்தது, a large flat muscle forming in our body, மிகப்பெரிய தட்டையான திசு நமது உடலில் காணப்படுவது. அதாவது இப்பதான் நம்ம ஸ்மாலஸ்ட் போன் வந்து என்னன்னு சொன்னா ஸ்டேப்ஸ், அந்த அங்கவாடி எலும்புன்னு சொன்னா அதோட அளவு வந்து 2.8 மில்லிமீட்டர்னு சொல்லியிருந்தேன். இப்ப the largest flat muscle forming, மிகப்பெரிய தட்டையான திசு நமது உடலில் எது காணப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, டயப்ரம், உதரவிதானம் அப்படின்னு சொல்றதுதான் வந்து ஒரு தட்டையான திசு. ஓகேவா, வித்தியாசம் தெரிஞ்சு படிங்க. அடுத்து, the moon's gravitational pull, நிலவின் ஈர்ப்பு விசையானது எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா 1/6. அதாவது நீங்க சொல்லியிருப்பாங்க, இங்க இருக்கிறத விட 6 மடங்கு எடை கம்மியா தான் நிலவுல இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ 1/6 பூமியில இருக்கிறதுக்கும் அதுக்கு இருக்கிறதுக்கும் ஈர்ப்பு விசை, நிலவின் ஈர்ப்பு விசை. அடுத்து, the word robot is taken from, ரோபோட் என்ற வார்த்தை இதிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீசெக்.
செகோஸ்லோவியா அப்படின்ற அந்த நாட்டில இருந்து தான் ரொபாட் அப்படின்ற வார்த்தை வந்து எடுக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா. அடுத்தது சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். 11th கொஸ்டின் அகைன். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆசிலேஷன் மோஷன்ஸ் ஆர் பீரியாடிக். அலைவு இயக்கங்கள் கால ஒழுங்க இயக்கமாகும். எல்லாருக்குமே தெரியும், இந்த இடத்துல பார்த்திருப்பீங்க, இந்த இடத்துல வந்து பார்த்திருப்பீங்க ஒரு சிம்பிள் பெண்டுலம் பார்த்திருப்பீங்க, மணி ஊசல் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ஒரு அலைவு இயக்கம் தான், இப்படி இப்படின்னு மூவ் பண்ணும். அது வந்து சீரான ஒரு கால ஒழுக்க இயக்கமாகும். ஆமா, அது ஒரு சீரான கால ஒழுக்க இயக்கமாகும். அனைத்து கால ஒழுக்க இயக்கங்களும் அலைவு இயக்கமாகும் இல்ல, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாம் வந்து டைம் டியூரேஷன்ல எல்லா பீரியாடிக் மோஷன்ஸும் ஆசிலேரியான கண்டிப்பா கிடையாது. சில பீரியாடிக் மோஷன்ஸ் வேற வகையும் சேர்ந்தது இருக்கு. ஸோ ஆன்சர் 1 அலோன், முதல் கூற்று மட்டும் தான் சரியானது. அடுத்ததும் ஒரு சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்துருக்கான். என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெம்பரேச்சர் மெஷர்ஸ் த ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி ஆஃப் மாலிக்யூல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெம்பரேச்சர் டிட்டர்மைன்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் ஹீட் எனர்ஜி. அதாவது வெப்பநிலையானது மூலக்கூறுகளின் சராசரி இயக்க ஆற்றலை குறிப்பிடும் ஒரு அளவீடு. அதாவது வெப்பநிலை என்ன சொல்லியிருக்காங்க, வெப்பநிலையானது மூலக்கூறுகளின் சராசரி இயக்க ஆற்றலை குறிப்பிடும் ஒரு அளவீடு. அடுத்தது வெப்பநிலை வெப்ப ஆற்றல் பாயும் திசையை நிர்ணயிக்கிறதுனா எல்லாமே, ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே சரியான ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ ஆன்சர் போத். அடுத்தது 13th question. The glassware used in kitchen and laboratory are generally made up of borosilicate glass because அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது சமையலறை மற்றும் ஆய்வகங்களில் பயன்படுத்தப்படும் கண்ணாடி பொருட்கள் போரோசிலிகேட் கண்ணாடியால் உருவாக்கப்படுகின்றன. இந்த கொஸ்டினும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்படியும் கேள்வி கேட்பான், சமையலறையிலையும் லேப்லையும் யூஸ் பண்ணக்கூடிய அந்த கண்ணாடி பொருட்களுக்கு என்ன பேரு, என்ன வகையான கண்ணாடின்னு கேட்பான். ஸோ போரோசிலிகேட் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஓகேங்களா. ஸோ போரோசிலிகேட் கண்ணாடியால் உருவாக்கப்படுகின்றன. ஏனெனில் அதுல தான் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஸ் கிராக், அதாவது குறைவா கிராக் விழும், குறைந்த விரிசல் அதுல தான் ஏற்படும். ஸோ அதிகப்படியான விரிசல்கள் ஏற்படாது. அதனால தான் போரோசிலிகேட் வந்து என்ன பண்றாங்க, பயன்படுத்துறாங்க. அடுத்தது சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கான். என்னன்னா, ஆல் த பவர் ஸ்டேஷன்ஸ் ப்ரொடியூஸ் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. அதாவது அனைத்து ஆற்றல் நிலையங்களும் மின்சாரத்தினை உற்பத்தி செய்கின்றன. ஆமா, எல்லா பவர் ஸ்டேஷன்ல இருந்தா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும். அதே மாதிரி எக்ஸப்ட் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் ஆல் அதர் ஸ்டேஷன் கன்வெர்ட்டிங் கினெடிக் எனர்ஜி இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. அணுமின் நிலையத்தை தவிர மட்டும் தான் அனைத்தும் இயக்க ஆற்றலை மின்சார ஆற்றல்களாக மாற்றுறாங்க. இல்ல, வேறு சில ஆற்றல்களும் வந்து மாற்றப்படுகின்றன. அப்ப முதல் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் ட்ரூ, சரியானது. இரண்டாவது ஸ்டேட்மெண்ட் தவறான ஒண்ணு. அடுத்தது which of the following are examples of alkalis. ஆல்கலிஸ்க்கான உதாரணங்களை கேட்டிருக்காங்க. ஆல்கலிக்கள் என்னன்றது உங்களுக்கே தெரியும். சோ இதுல இருக்கிறதுல வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு ஆல்கலிக்கல் தான், கால்சியம் ஹைட்ராக்சைடும் ஆல்கலை, அடுத்தது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடும். இதுல வந்து மெக்னீசியம் மட்டும் தான் தவறு. சோ ஆன்சர் 1 2 3 மூணுமே கரெக்ட் தான், முதல் மூணுமே. அடுத்தது which of the following statements are correct. the most commonly used natural indicator is litmus. litmus தான் வந்து பொதுவாக பயன்படுத்தப்படும் இயற்கை நிறங்காட்டி. நம்ம லேப்ல எல்லாம் யூஸ் பண்ணும்போது லிட்மஸ் பேப்பர் யூஸ் பண்ணுவோம். அந்த லிட்மஸ் பேப்பர் தான் வந்து என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஒரு இதுல வந்து நம்ம சொல்யூஷன்ல வந்து டிப் பண்ணி எடுக்கும்போது கலர்ஸ் சேஞ்ச் ஆகும். பேல் பிங்க், yellow கலர் அதெல்லாம் சேஞ்ச் ஆகும். சோ லிட்மஸ் வந்து ஒரு இயற்கை நிறங்காட்டி. இது லிச்சினஸ் இருந்து தயாரிக்கப்படுகிறதுனா ஆமா, அது லிச்சினஸ்ல இருந்து தான் தயாரிக்கப்படுகிறது. it extracted from lichens. it has a red color when put into distilled water. னா இல்ல, இதன் வந்து சிவப்பாக மாறாது. distilled water னா தூய மழை நீர், அதுல முங்கறது மூலமா அது சிவப்பாக மாறாது. சோ ஆன்சர் வந்து 1 2 இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் ட்ரூ ஆனது. அடுத்தது which of the following element is present in all acids. எல்லா அமிலங்களிலும் காணப்படுவது எது, எல்லா அமிலங்களிலும் காணப்படுவது எதுன்னு கேட்டிருக்கான். சோ நமக்கு நல்லா தெரியும் எல்லா அமிலங்களிலும் காணப்படுவது எதுன்னு பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் மட்டும் தான். ஏன்னா எல்லா HCl H2SO4 எல்லாமே சொல்றோம்ல, நம்மளுடைய பேசிக் ஆசிடா, அதிலே வந்து என்ன இருக்கு, ஹைட்ரஜன் இருக்கு. சோ ஆக்சிஜன் அமோனியா மீத்தேன்ல இதுல எல்லாம் காணப்படாது. சோ 1 only. ஓகேங்களா. சோ இதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள் தான் எழுதி போட்டுறேன். HCl H2SO4 இதெல்லாம் சொல்லும் போது ஓகேவா, சல்ஃபியூரிக் ஆசிட் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. சோ ஹைட்ரஜன் வந்து எல்லா அமிலங்களிலும் இருக்கும். அடுத்தது an antibacterial enzyme present in the saliva. ஒரு எதிர் பாக்டீரிய நொதி உமிழ்நீரில் காணப்படுவது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா லைசோசைம் சொல்லுவாங்க. அதுதான் வந்து ஒரு எதிர் பாக்டீரிய நுண்ணுயிரி வந்து காணப்படுகிறது. அடுத்தது length of the ஓஸ்பாகியஸ், உணவுக்குழலின் வந்து ஓஸ்பாகியஸ் உணவுக்குழலின் நீளம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 22 சென்டிமீட்டர். சோ இதுவும் முக்கியமான கேள்விதான், கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ள கேள்வி, உணவுக்குழலுடைய நீளம்லாம். அடுத்தது the shape of the duodenum, முன் சிறுகுடலின் வடிவம் என்ன, அதாவது முன் சிறுகுடல் இருக்குல்ல, சிறுகுடல் இருக்கும், அதுல முன் சிறுகுடலின் வடிவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சி வடிவம், சி ஷேப்டு. ஓகேங்களா, முன் சிறுகுடலின் வடிவம் வந்து சி ஷேப்டு. how many villi present in the small intestine. ஓகேவா, குடலுறிஞ்சிகளின் எண்ணிக்கை சிறுகுடலில் எத்தனைன்னு கேட்கறான். சிறுகுடலில் இருக்கக்கூடிய குடலுறிஞ்சிகளின் எண்ணிக்கை எத்தனைன்னு பாத்தீங்கன்னா 4 மில்லியன் இருக்குங்களா, புரியுதுங்களா, 4 மில்லியன்.
அடுத்தது ஃபர்ஸ்ட் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் முக்கியமான ஒரு கேள்வி, அதாவது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முதல் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை நடைபெற்ற ஆண்டு என்ன ஆண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1954. 1954ஆம் ஆண்டு தான் முதல் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை வந்து நடைபெற்ற ஆண்டு. அடுத்தது நரிஷ்மெண்ட் ஆஃப் ஸ்பெர்ம் செல்ஸ் இஸ் டன் பை, விந்து செல்களுக்கு ஊட்டமளிப்பது எதுன்னு பாத்தீங்கன்னா செர்டோலி செல்கள். இதுவும் ஒரு முக்கியமான கேள்விதான். நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய விந்து செல்களுக்கு ஊட்டமளிக்கக்கூடிய ஒரு செல் எதுன்னு பாத்தீங்கன்னா செர்டோலி செல்கள். அடுத்தது சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கன்னு சொல்லியிருக்கான். டியூபர்குலோசிஸ் காசிங் பாக்டீரியா மைக்கோபாக்டீரியம் tuberculosis was discovered by ராபர்ட் கோச். ஆமா, காசநோயை உருவாக்கக்கூடிய பாக்டீரியா எதுன்னு பாத்தீங்கன்னா மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் தான். இது ஒரு முக்கியமான கொஸ்டின்மா. டிபி காசநோயை உருவாக்கக்கூடிய பாக்டீரியா எதுன்னு கூட கேட்பான். அப்ப என்ன ஆன்சர்னு பாத்தீங்கன்னா மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் தான். இது வந்து ராபர்ட் கோச் தான் கண்டுபிடிச்சாரானா? ஆமா, அவரால் தான் இந்த பாக்டீரியா இருக்குதுன்றதே கண்டுபிடிக்கப்பட்டது. அடுத்தது காலராவை உருவாக்கும் விப்ரியோ காலராவை வெளியிட்டவர் ஆன்பன் வான் லீவன்ஹீக்ன்றது வந்து ஒரு தவறான ஸ்டேட்மெண்ட். ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 1 alone, அது மட்டும் தான் சரியான கூற்று. அடுத்தது சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கன்னு சொல்லியிருக்கான். இந்தியாவில் ஜனவரி 13, 2011 இருந்து எந்த ஒரு நபரும் போலியோ நோயால் பாதிக்கப்படவில்லை. எஸ், அது வந்து உண்மைதான். அது வந்து கணக்கெடுப்பு படியே சொல்லியிருக்காங்க. அதனாலதான் இந்தியா வந்து போலியோ டிஃபைன் கண்ட்ரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்தது WHO இந்தியாவின் ஜனவரி 13, 2011ஆம் ஆண்டு போலியோ இல்லாத நாடாக அறிவித்ததுன்னா இல்ல, அதுக்கு முன்னாடி அறிவிச்சிட்டாங்க. ஸோ ஆன்சர் வந்து 1 alone. அது என்னைக்கு அறிவிச்சாங்கன்றது வந்து கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்றீங்களா, உங்களுக்கான ஒர்க் அவுட் இதுதான். அடுத்தது which of the following diseases transmitted by Aedes aegypti மஸ்கிட்டோ, கீழ்கண்ட எந்த நோய் ஏடிஎஸ் ஏஜிப்டி கொசு மூலம் பரவுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா போத், ரெண்டும், சிக்கன் குனியா டெங்கு ரெண்டுமே வந்து ஏடிஎஸ் எகிப்டி மஸ்கிட்டோவால தான் வந்து என்ன ஆகுது, பரவப்படுது. ஒரே நிமிஷம், 4 கொஸ்டின் முடிச்சாங்க. To project the rockets, which of the following principles is are required அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ ராக்கெட் ஏவுதலின் கீழ்கண்ட எந்த விதிகள் பயன்படுத்தப்படுகிறதுனா நியூட்டனின் 3ஆம் விதி எல்லாருக்குமே தெரியும். ராக்கெட் ஏவுதல்ல அது முக்கியமா பயன்படுது. ஃபார் எவ்ரி ஆக்ஷன் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். அதாவது வந்து ஒரு ராக்கெட் மேல போகுதுன்னா அதுக்கேற்ற கீழே அந்த சக்தியை உந்தி தள்ளினாதான் அது மேலேயே போக முடியும். சோ அது நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷனும் பயன்படுது, நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷனும் பயன்படுது. சாரி, நியூட்டனின் பொது ஈர்ப்பியல் விதி அதுல பயன்படல. எஸ் 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 ஆமா. லாஸ் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம், நேர்கோட்டு உந்த மாறுபாட்டு. அதாவது நேர்கோட்டு உந்த மாறுபாட்டு கோணம் வந்து எல்லாருக்குமே தெரியும். அதுதான் வந்து ராக்கெட்டுடைய பிரின்சிபல்ல வந்து பயன்படுதுன்றது. ஸோ ஆன்சர் வந்து போத் ஏ அண்ட் சி, அதுதான் கரெக்ட். அடுத்தது த ஹைட் டிஃபெக்ட் ஹைப்பர்மெட்ரோபியா கேன் பி கரெக்டட் பை, அதாவது தூர பார்வை குறைபாட்டை சரி செய்ய உதவுகிறது எதுன்னு கேட்டிருக்கான். ஸோ தூர பார்வை வந்து சரி செய்ய உறவு வந்து குவி லென்ஸ், கான்வெக்ஸ் லென்ஸ் தான் வந்து, குவி லென்ஸ் வந்து பயன்படுறது ஹைப்போமெட்ரியா. அடுத்தது the SI unit of coefficient of apparent expansion is, அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா உண்மை தோற்ற விரிவு குணகத்தின் SI அலகு என்னன்னு பாத்தீங்கன்னா கிலோ இன்வர்ஸ். ஓகேங்களா, உண்மை தோற்ற விரிவு குணகத்தின் SI அலகு வந்து இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் SI அலகு பேசிக்ஸ்லாம் படிச்சுடுவீங்க. இந்த மாதிரி இருக்கிறதா நம்ம விட்டுருவோம். ஸோ இதெல்லாம் கூட தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உண்மை தோற்ற விரிவு குணகத்தின் SI அலகு என்னன்னு பாத்தீங்கன்னா கிலோ இன்வர்ஸ். ஓகேங்களா. அடுத்தது சப்போஸ் தட் a sound wave and a light wave have the same frequency, அதாவது நம்ம சவுண்ட் வேவுக்கும் லைட் வேவுக்கும் வந்து frequency வந்து வித்தியாசப்படும். ஆனா அதுக்கு வந்து சேம் frequency இருந்துச்சுன்னா then which one has a longer wavelength, எது வந்து longer wavelengthல இருக்கும். அதாவது ரெண்டு frequency சேமா இருந்துச்சுன்னா, நமக்குலாம் தெரியும் ரெட் கலர் ஏன் அதிகமா டான்சர்ஸ்க்குலாம் யூஸ் பண்றாங்க, ரயில்வே ஸ்டேஷன்ஸ்லாம் யூஸ் பண்றாங்கன்னா அதனுடைய frequency குறைவு. ஓகேவா, frequency குறையும் பொழுது wavelength அதிகமாகும். ஓகேவா, frequency குறையும் பொழுது என்ன ஆகும், wavelength அதிகமாகும். சோ ஒலி அலைகளும் இந்த சவுண்டும் லைட்டுக்கும் ஒரே விதமான frequency இருந்துச்சுன்னா எதனுடைய அலைநீளம் அதிகமாக இருக்கும்னா கண்டிப்பா ஒலி லைட்டுக்கு தான் அதிகமா இருக்கும். ஏன்னா மிச்சத்துக்கு வர வாய்ப்பு இல்லை, அந்த ஒலிக்கு வர வாய்ப்பு இல்லை. பிகாஸ் ஆஃப் அதிகமான கலர்ஸ் தான் வந்து நமக்கு வேவ் லென்த் அதிகமா எடுத்துட்டு வரும். ஓகேங்களா, சவுண்ட் வந்து அந்த வெற்றிடத்துல வந்து டிராவல் பண்றதும் சரி, சாரி நமக்கு வந்து சவுண்ட் டிராவல் இந்த அந்த ஹேர் எல்லாமே வந்து லைட்டை விட அது குறைவு தான். அதனால தான் வந்து லைட்டுக்கு தான் அதிக வேவ் லென்த் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா, சரி, இதுவரையும் முடிச்சிருக்கோம். ஸோ இன்னைக்கு ஒரு 30 கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டண்டாக பார்த்துருப்பீங்க. இது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு பயன்படும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுக்கு மேலேயும் நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டே வரலாம். ஸோ வெயிட் பண்ணி எங்கள் சேனலை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டே இருங்க ரெகுலர் அப்டேட்ஸ்க்காக. தேங்க்யூ.